வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டை தடை செய்யுங்க அப்படின்ட்டு கோடிக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சார் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் மீண்டும் ஒரு திருப்பங்கள், வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா, இதை தாங்க ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினசரி கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு எப்படி நமக்கு கொடுப்பாங்க, ஸோ இவைகளை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமானதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட், ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய பணி நியமனங்களை ரத்து செய்யக்கோரி வழக்குகள் எல்லாமே தொடர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதிகாரிகள் பதில் அளிக்க ஹைகோர்ட் உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதி விரைவில் வெளியாகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இதுவரை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 13 மாவட்டத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்ஸு நமக்கு கொடுப்பாங்க, இதை தெரிஞ்சுக்க வேண்டியதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களில் இவைகளும் ஒன்று. ஸோ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கைக்கு வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு நமக்கு அதி விரைவில் உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த கிராம உதவியாளர் பணிக்கு அப்பாயின்மெண்ட் நேரடி நேர்காணல் முடிச்சிருந்து ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ ரத்து செய்யுங்கள் அப்படின்ட்டு எல்லாமே போராட்டங்கள் எல்லாமே நடத்த போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. அரசின் திட்டங்களின் தேவைகளுக்கான முன்னுரிமை அடிப்படையில் கிராம உதவியாளர் பணி வழங்க உத்தரவிட கோரி புதிய அறிவிப்பு. ஏன்னா முன்னுரிமை அடிப்படையை அவங்க பின்பற்றலை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால ஸோ அந்த முன்னுரிமை அடிப்படையை பின்பற்றி இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ரிசல்ட்டு தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதி விரைவில் வெளியிட போகிறதா நமக்கு தெரியுது. ஸோ ரிசல்ட்டு மாற்றுவாங்களா இல்லை உத்தரவை நியமனங்களை தள்ளுபடி பண்ணுவாங்களா ரத்து செய்வாங்களான்றது அதி விரைவில் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ விசாரணையின் முடிவில் இந்த வழக்கு குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் அளிக்கும்படி வழக்கின் இறுதி உத்தரவை பொறுத்து தான் பணி நியமனங்கள் நடக்கும் அப்படின்றதையே நமக்கு தெளிவாக ஸ்க்ரீன் பிளே போட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுவரை 13 மாவட்டங்களுக்கு விட்டுருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா ஏற்கனவே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்டை ரத்து செய்யக்கோரி வழக்கு எல்லாமே போயிட்டுருக்கறனால விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இல்லைனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கொடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோடைய ஒட்டுமொத்தமான ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு வரும் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் இந்த நாட்களில் நாம் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.